ஹலோ மக்களே, நம்மளோட மகாநதி நாளைக்கான எபிசோடில் வந்து பயங்கரமாக ட்விஸ்ட்டு ரெடியாக இருக்குது அப்படிங்கிறத காவேரி கிட்ட வராரு விஜய். வீட்டுக்கு போயிட்டு வரேன் குமரன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது சரிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு குமரன் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கார் ஹாஸ்பிட்டலில். அப்போ விஜய் வந்து வீட்டுக்கு வராரு. காவேரியை பார்த்தோன்னே என்னை மன்னிச்சிரு காவேரி, நான் உன்ட்டு சொல்லாமல் போனது தப்பு தான். நீ தூங்கிட்டு இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து போயிட்டேன். நீ வந்து ஒரு வாரமாக வந்து டிஸ்டர்பாகவே இருந்த, தூங்காமல் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு இருந்த. அதனால் வந்து நீ தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சொல்லாமல் போனேன். நீ வந்து சொல்லாமல் போனதை வந்து எதாவது தப்பாக நினச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. நீ தப்பாக எடுத்துக்க மாட்டேன் எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து லெட்டரில் எழுதி வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. லெட்டரை வந்து நீ பார்த்துட்டு நீ வந்து இதாகிட்ட, நார்மல் ஆகிட்ட அப்படின்னு சொல்லி அவராக நினச்சிக்கிட்டு இருக்காரு. லெட்டரை எழுதி வச்சுட்டு போனேன் அப்படின்னு சொல்லி காவேரி வந்து தெரியாதுல்ல காவேரிக்கு. ஆனால் விஜய் வந்து சொல்லலை லெட்டரை பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கல. அதனால் காவேரியை ஃப்ரீயாக விட்டுறாங்க. காவேரிக்கு தெரியாதனால விஜய் வந்து லெட்டரை படிச்சுட்டு தான் காவேரி வந்து நார்மலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்காரு. அது ராகினி கிழிச்சது வந்து விஜய்க்கும் தெரியல, காவேரிக்கும் தெரியல. அது கொஞ்ச நாள் கழித்து வருமோ அப்படின்னு சொல்லி இப்போ தோணுது. அதுக்கப்புறமா வந்து நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நான் வந்து சாப்பிட்ணும், நீ ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, போயிட்டு குளிச்சுட்டு வாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காவேரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு காவேரி விஜய் வந்து போயிடாரு. போனதுக்கப்புறமா காவேரி வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தாத்தா வந்து பார்த்து அப்படியே வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு.